வெல்கம் டு விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட். வணக்கம், விஜய் மௌலி, சென்னை. இன்னைக்கு வீடியோ வந்து பிஸ்னஸ் பையிங் அண்ட் செல்லிங். நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். பையிங் அண்ட் செல்லிங் வந்து செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். பையிங் ஒன்று, செல்லிங் ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து செல்லிங் பார்த்துக்கலாம். பிஸ்னஸ் செல்லிங் ஓனர் வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஒரு பிஸ்னஸ் வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னைக்கு நம்ம டிசைட் பண்ணுறோமோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கணும். நம்ம எதுக்காக வந்து இந்த பிஸ்னஸை சேல் பண்ணுறோம் அப்படின்னு அது ரீசன் எழுதிட்ட அப்புறம் அது கீழே வந்து பாயிண்ட்ஸு நம்ம இப்படி திங்க் பண்ணிக்கணும். நம்ம ஒரு பையராக இருந்தோம்னா நம்ம என்னென்ன கேள்வி கேட்போம், நம்ம என்னென்ன பேப்பர்ஸ் கேட்போம் அப்படின்றது நீங்கள் அந்த பேப்பரில் கிளியராக ஏறிக்கோங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு பையராக இருந்தால் என்ன கேட்போம்னா, எவ்வளோ டெய்லி சேல் ஆகுது, டெய்லி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோ பேர் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, மந்த்லி வந்து டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸு, இது மாதிரி ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு 5-6. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் அந்த பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேப்பரு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டமர் டேட்டா பேஸு, நம்மளோட பிஸ்னஸோட அசட் வந்து என்னென்ன இருக்கும். அசட்டுன்னா நம்ம மிஷினரி இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்டாக்காக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இன்டீரியர் சம்மந்தப்பட்டது இருக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுவும் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பையர் வந்து வராரு, எல்லா டீட்டெயிலும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக எல்லாம் கேட்குறாரு, அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக வந்து போயிட்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாரு. அப்போ கூட நீங்கள் ஷார்ட்டாக சொல்லுங்கள், ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்லாதீங்க. பையருக்கு நீங்கள் ஷார்ட்டாக சொல்கிறது கூட அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா, ஓகே சார் நான் எடுத்துக்கிறேன், இந்த பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா டோக்கன் பண்ண சொல்லுங்கள். உங்களோட பிஸ்னஸுக்கு எவ்வளோ டோக்கன் வந்து நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டோக்கன் சொல்லிவிடுங்க. டோக்கன் வந்துட்டு அப்புறம் அவர்கிட்ட வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அவருக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு ஒரு ஃபுல் நோட் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க ஆடிட்டர் வச்சு ஒரு மீட்டிங், செகண்ட் டைம் மீட்டிங், ஃபஸ்ட் டைம் மீட்டிங் பையர் மட்டும் வராது, செகண்ட் டைம் மீட்டிங்கில் அவங்க ஆடிட்டரோடு வர சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஒரு செல்லர் சைட்லேருந்து ஒரு ஆடிட்டர் வந்து கூப்பிட்டு பண்ணிங்கன்னா ஆடிட்டரும் டெக்னிக்கலாக வந்து பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பிஸ்னஸ் ஓரியன்டாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டெக்னிக்கலாக அந்த நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அது டெக்னிக்கலாக சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அக்கௌண்ட் சைட்லேருந்து ஒரு ஆடிட்டர் கொஸ்டின் கேட்டாலும் இன்னொரு ஆடிட்டர் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஜிஎஸ்டி ரெகுலராக ஃபைல் பண்ணுறாங்களா, ஜிஎஸ்டியில் சேல் ஃபுல்லாக காட்டுறீங்களா, இல்லை வந்து செகண்ட் பிஸ்னஸ் கூட பண்ணுறீங்களா, வந்து செகண்ட் பிஸ்னஸ்னால் பில் இல்லாமல் வந்து சேல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. 1 இயர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அவங்க 3 இயர்ஸ்லாம் கேட்பாங்க. இல்லை சார் நம்மகிட்ட 1 இயர் தான் இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட்லேயும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிப்போச்சுன்னா அப்போ வந்து அவங்க ஆடிட்டர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஒரு நோட் போட்டு கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து இந்தந்த பேப்பர்ஸ்லாம் வேணும், இந்தந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லி ஒரு பையரோட ஆடிட்டர் வந்து டீட்டெயில் நோட் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, சார் எல்லாமே ரெடியாக இருக்குது, நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து எப்போ ஆர்கனைஸ் பண்ணலான்னு கேட்டுக்கோங்க. அவங்க என்ன டேட் சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட செல்லர் சைட்லேருந்து ஆடிட்டர்கிட்டையும் ஒரு கேட்டுக்கோங்க, இந்த டேட்டில் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ரெண்டு பேரோட ஆடிட்டருக்கும் டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தேர்டு மீட்டிங்கில் நீங்கள் காட்டுற பேப்பரும் அவங்க கேட்ட பேப்பர்ஸும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா அந்த பேப்பர்ஸ் வந்து அவங்க ஒரு காப்பி செட்டு கேட்பாங்க, அந்த காப்பி செட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க, ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அவங்க திருப்பியும் வந்து அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு 4th ரவுண்டில் தான் சைன் அப் பண்ணுவாங்க.
எம்ஓடி வந்து பண்ணுவாங்க, வந்து இந்த மாதிரி வந்துட்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ரிமெண்ட் வந்து ஒன்று பண்ணுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடு, இந்த பிஸ்னஸை வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடு அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் பண்ணுவாங்க. இத்தனை நாளில் நாங்கள் முடிச்சுக்கிறோம். அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக என்னென்னா ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஆடிட்டர் தான் வந்து அந்த எக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணுவார். எல்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா நாளைக்கு அந்த பையருக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஐடிலையும் காட்டணும், ஜிஎஸ்டிலையும் காட்டணும், இன்போர்ட் காட்டணும், எல்லாமே பண்ணணுன்றதுனால டீட்டெயிலாக எக்ரிமெண்ட்டை வந்து ஆடிட்டர் தான் ரெடி பண்ணுவார். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு சைன் அப் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் எப்படி பேமெண்ட் வாங்கணும் அதெல்லாம் நீங்களே பேசிடுங்க. ஆமாம், ஃபஸ்ட் எவ்வளோ, செகண்ட் எவ்வளோ, தேர்ட் ஃபைனலாக வந்து எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு எவ்வளோ முடிக்கணும், எல்லா கண்டிஷனும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லாமே 2 பேரும் பேசிட்டா அதுதான் அந்த எக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து ஃபைனலைஸ் ஆகும். நம்ம டிஸ்கஸ் நிறையா பண்ணியிருக்கலாம், ஆனால் எக்ரிமெண்ட் தான் பேசும் ஃபைனலாக. ஸோ இதுதான் வந்து செல்லர் சைடில். ஒரு பையர் சைடில் அப்படின்ற போது பையருக்கு வந்து நீங்கள் வந்து எசிட்டேஷன் பண்ணி ஒரு பிஸ்னஸ் செல்லர் வந்து ஒரு எசிட்டேஷன் பண்ணி ஒரு ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னா பையருக்கு வந்து சஸ்பெஷன் வரும். ஏன் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக தானே கேட்குறோம், இது ஏன் சொல்கிறதுக்கு வந்து அவ்வளோ எசிடேட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சஸ்பெஷன் வரும். அதனால் கேட்குற ஸ்பீட்லேயே நீங்கள் வந்து தெளிவாக வந்து சொல்லணும், சாட்டிஸ்ஃபைடாக சொல்லணும். இவர் வந்து பையரு, இவர் வாங்குவாரா வாங்க மாட்டார் அந்த மைண்ட் செட்டிங்லேயே பண்ணாதீங்க. ஷார்ட்டாக சொல்லுங்கள். அவனு என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து ஷார்ட்டாக சொல்லுங்கள். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் மீட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். செகண்ட் மீட்டிங் இன்னும் வந்து டியூன் ஆகிட்டு ஆடிட்டர் மூலிமா மீட்டிங் பண்ண போது இன்னும் டியூன் ஆகிட்டு நல்லா வந்து வரும். அதே மாதிரி பையரும் வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு பிஸ்னஸ் சேல் பண்ணுறாங்கன்னா ஒர்த்து பார்க்கணும், எல்லாமே செக் பண்ணிவிட்டு இவங்க ஃபைனான்ஷியலில் ப்ராப்ளமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 100 rupees பொருளும் வந்துட்டு 50 rupees கேட்போம். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அவர் எந்த காரணத்துக்காக வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தில் இருக்கார் அப்படின்றது வந்து அது வந்து நம்ம எதுவுமே ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது. அவருக்கு ஃபேமிலி இஷ்யூனால வந்து பிஸ்னஸ் சரியாக பார்க்காதனால பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கலாம், அதனால் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை அவருக்கு ஹெல்த் சரியில்லாமல் பிஸ்னஸ் சரியாக பார்க்க முடியாமல் பிஸ்னஸ் லாஸ் ஆகி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சு பண்ண முடியாது. ஒரு ரீசனபிளாக வந்து நீங்கள் வந்து கேளுங்க, தப்பே கிடையாது. ஒரு 10%, 15%, 20% வரைக்கும் கூட வந்து நம்ம வந்து நெகோஷியபிள் பண்ணலாம். 50%லாம் யாரும் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டாங்க. எவ்வளோதான் அர்ஜென்ட்டில் சேலாக இருந்தால் கூட யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி பையர் வந்து ஒரு செல்லர் வந்து பிஸ்னஸ் செல்லர் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக போகுது, அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டு அவராரு, இல்லை ஸ்டேட் வந்து இந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறாரு, இல்லை இந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு மூவ் ஆகிறாரு, ஒரு 20 years 25 years சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, ஃபைனான்ஷியலாக வந்து நல்லா சவுண்டாக இருக்குது பிஸ்னஸ்ஸு, க்ரோத் எவ்ரி மந்த் வந்து க்ரோத் இருக்குது பிஸ்னஸில், எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அவர் வந்து சொல்கிற ப்ரைஸ் வந்து நீங்கள் பெரிய நெகோஷியபிள் பண்ண முடியாது. 2%லேருந்து 5% தான் நெகோஷியபிள் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே நாளைக்குலேருந்து உங்களை நீங்கள் பிஸ்னஸ் வாங்கினீங்கன்னா நாளைக்குலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான். நாளைக்குலேருந்து அந்த கஸ்டமர் உங்களுக்கு தான், அந்த ஸ்டாஃபும் உங்களுக்கு தான். நீங்கள் நாளைக்குலேருந்து திருப்பி அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் செய்யணுன்றது எதுவுமே கிடையாது. ஒரு ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குது, அந்த பிஸ்னஸ் லாஸில் போகுதுன்னா நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணி திருப்பி அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். ஆனால் அப்போ கூட கஸ்டமர் டேட்டா பேஸ் கொடுக்குறாரு அதே ஸ்டாஃபுக்கு எல்லாமே தெரியும், இந்த பிஸ்னஸ் வந்து ஏன் மைனஸில் போகுது, எப்படி ப்ளஸில் கொண்டு வரலான்ட்டு அதே ஸ்டாஃப்ன்றக்கு போது நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஒன்லி ஃபைனான்ஷியல் தான் ப்ராப்ளம், அதே ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு பிஸ்னஸ் சேல் பண்ணுறவங்கள நீங்கள் நெகட்டிவாக வந்து பார்க்காதீங்க. ஒரு பையர் வந்து ஒரு பாசிட்டிவாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால தான் ஒரு பிஸ்னஸ் சேலருக்கு வந்து பேசுறதுக்கு வரீங்க. அவர் அரகண்ட்டாக பேசுகிறாரு, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட். ஆனால் அவரும் சாஃப்டாக பேசுகிறாரு, ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறாரு, நீங்கள் கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் பாசிட்டிவும் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு
பிஸ்னஸ் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இன்றைக்கி 100 rupees அவர் மந்த்லி டர்ன் ஓவர் பண்ணுறதுனா நீங்கள் 1000 rupees பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணுமோ பிஸ்னஸ் வாங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிஸ்னஸ் பையிங் அண்ட் செல்லிங் எனி ஃப்ரீ கன்சல்டேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் தமிழில் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பண்ணுங்கள், நோ இஷ்யூ. வாட்ஸ்அப் நம்பர் 9840336999. VSK பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டோட வெப்சைட் www.vskbusinessconsultant.in. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பையருக்கும் பெனிஃபிட்டு, செல்லருக்கும் பெனிஃபிட்டு, 2 பேருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகும். டீட்டெயில் இருக்கும், செல்லரோட கான்டாக்ட் டீட்டெயிலு, அதே மாதிரி பையரோட கான்டாக்ட் டீட்டெயிலும் இருக்கும் செல்லர் பார்க்குறதுக்கு. இல்லைனா வந்துட்டு விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டை வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட் 2 பேரையும் கனெக்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் நல்லா ஸ்மூத்தாக பண்ணி பாசிட்டிவாக வந்து டிரான்சாக்ஷன் முடிகிறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. விஜய் மௌலிக்கு 41 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நம்மளோட ஆடிட்டர்ஸும் இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இது வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி ரன்னிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் வீடியோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப நன்றி. வணக்கம்.